ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பிள் இருக்குங்க, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சாம்பார் பாக்ஸ் மூடி இல்லை நமக்கு பால் குக்கர் மூடியில் பார்த்தீங்கன்னா கை பிடிக்கிற மாதிரி நமக்கு லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த லிட்டு நமக்கு உடஞ்சி போச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு மூடிக்கு பாருங்கள் லிட்டு இருக்குது, அதே போல் இன்னொரு மூடிக்கு நமக்கு லிட்டு இல்லைங்க. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் பழைய குக்கர் விசில்லாம் இருக்குது இல்லையா, அந்த விசில் எடுத்துக்கலாங்க. விசில் எடுத்துகிட்டு அந்த பிளாக் கலரில் வரும் இல்லையா, அதை மட்டும் நீங்கள் கலட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கம் எடுத்துக்கலாங்க. நல்ல கம்மாக எடுத்துக்கணுங்க. நான் இன்றைக்கி பெபி பாண்ட் எடுத்துருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் மேலே பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கம் அப்ளை பண்ணிக்கணுங்க. கரெக்டாக அந்த மூடி மேல் நமக்கு லிட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல கரெக்டாக இந்த விசிலை நீங்கள் இது போல் வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் கை வச்சு நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் விட்டிங்கன்னா அந்த கம்மு ஃபுல்லாகவும் நமக்கு நல்லா ஆறி வந்திருக்கும். ஒரு நாள் ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் அடுத்த நாள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கம்மு நமக்கு நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கும். அந்த மூடியுமே நமக்கு அந்த லிட்டு கலண்டு விழாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம எப்படி அப்பளம் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாங்க. பாக்ஸ் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் போல் அரிசி நம்ம சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த அரிசினும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் அப்பளம் ஃபுல்லாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அப்பளத்து மேலே நீங்கள் அரிசி நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்புறம் நமக்கு நமுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம பாதாம் ஜூஸ்லாம் வாங்கினா இது போல் கண்ணாடி பாட்டில் வரும் இல்லையா, அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. தூக்கி போடாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். கண்ணாடி பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது போல் ஒரு மூடி நம்ம எடுத்துக்கலாங்க. ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்து அடுப்பில் நீங்கள் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மூடி ஃபுல்லாகவும் சின்ன சின்ன ஹோல்ஸை நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இது போல் நீங்கள் சின்ன சின்ன ஹோல்ஸை நீங்கள் இந்த மூடி ஃபுல்லாகவும் எத்தனை ஹோல்ஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹோல்ஸ் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் மூடி ஃபுல்லாகவும் இது போல் நான் ஹோல்ஸ் நான் போட்டு எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அந்த மூடி நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. அந்த பாட்டில் எடுத்து அந்த மூடியில் கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாட்டில் வச்சுக்கிற இடத்த மட்டும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பெண்ணை வச்சு நம்ம ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு கத்தி வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது போல் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கலாங்க. ஜூஸ் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த மூடியும் நீங்கள் அந்த ஜூஸ் பாட்டில் உள்ளுக்குள்ளே இது போல் நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கீழே வச்சுக்கிறேன், ஏன்னா மேட்டுக்கு தான் நமக்கு கீழே விழுந்துருங்க. இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டு இல்லையா, அந்த ஹோல்ஸ் லுக்கில் நீங்கள் ஸ்பூன்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்க நீட்டாக இருக்கும், நமக்கு கீழேயே விழுகாது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இது போல் குட்டி குட்டி கண்ணாடிலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த கண்ணாடி மேலே நமக்கு நிறைய எண்ணெய் பிசுக்கு அழுக்கெல்லாம் இருக்குங்க. அதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கண்ணாடி மேலே கொஞ்சமாக நம்ம பேஸுக்கு போடுற பவுடர் நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கிளாத் வச்சோ இல்லை பஞ்சு வச்சோ கண்ணாடி ஃபுல்லாகவும் எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் மட்டும் நம்ம தண்ணி நம்ம தெளிச்சிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு துணி வச்சு நல்லா நம்ம தொடச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த கண்ணாடி மேலே எண்ணெய் பிசுக்காக இருக்கட்டும் அழுக்காக இருக்கட்டுங்க, அது எல்லாமே போயிட்டு நமக்கு கண்ணாடி நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும்போது எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தது, ஆனால் இப்போ பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம லைட்டெல்லாம் வச்சு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த லைட்டர் மேலே நமக்கு அழுக்குக்கிற ஒரு விதமான எண்ணெய் பிசுக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாம் போக ரொம்ப ஈஸியான டிப்ஸுங்க இது. நம்ம வீட்டில் வேஸ்லின் ஒரு கொஞ்சம் போல் இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த லைட்டர் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. பேஸ்ட் எடுத்து கொஞ்சம் போல் மட்டும் நம்ம லைட்டர் மேலே அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு துணியோ இல்லை பஞ்சு எடுத்துகிட்டு
நல்லா நீங்கள் லைட்டர் ஃபுல்லாகவும் எல்லா பக்கமும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது லைட்டர் மேலே அழுக்கு கரையாக இருக்கட்டும், இல்லை துரு பிடிச்ச கரையாக இருக்கட்டும், எண்ணெய் பிஸ்காக இருக்கட்டுங்க, அது எல்லாமே நமக்கு போயிட்டு அந்த லைட்டர் பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்குது. இப்போ நான் பாருங்கள் ஃபுல்லாகவே நான் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். பார்க்கவே அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டர் எப்பவுமே பளிச்சுனே இருக்குங்க. அடுத்த டிப்ஸு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ரேஷன் பருப்பு வச்சு ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சாம்பார் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து 4-5 டைம் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 5-6 போல் காஞ்ச மிளகா, சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு பல் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சாம்பாருக்கு அதிகமாக நமக்கு தக்காளி தேவைப்படுங்க. அதனால நான் பழுத்து தக்காளி ஒரு 5 போல் எடுத்து கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் சாம்பார் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாங்க. 2 சொம்பளுக்கு நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூனுக்கு நம்ம சாம்பார் ஆயில் நம்ம சேர்த்துக்கலாங்க. இதில் நம்ம சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா நம்ம ஒரு டைம் கலக்கி விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு கரெக்டாக நீங்கள் 2 விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். நான் பாருங்கள் 2 விசில் வச்சுங்க குக்கர் மூடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பருப்பு, தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாமே நமக்கு நல்லா வெந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்துக்கோல் வச்சுக்கலாங்க. மத்துக்கோல் வச்சு இந்த பருப்பை நீங்கள் ஒன்றும் அதிகமாக நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் கடைஞ்சி எடுத்துக்கிட்ட தேவைப்பட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்காக கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து சாம்பாரில் நீங்கள் கொட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சு கலக்கிட்டு பாருங்கள். சாம்பார் நல்லா கமன்னு வாசனை வருங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் அவ்வளோ ருசியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்ஸு பார்க்கலாம். நம்ம வீட்டில் கிழிஞ்சு போன அரிசி பேகு இல்லை ஓட்டையான அரிசி பேக்குன்னு எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் மட்டும் அரிசி பேக்கை கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அரிசி பேக்கை நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த அரிசி பேக்கை நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பழைய நைட் இருக்கு இல்லையா, கிழிஞ்சு போன நைட்டி இல்லை பழைய நைட்டின்னு எடுத்துகிட்டு அந்த அரிசி பேக் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் நைட்டியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா கருப்பாக்கும் கீழே படுற மாதிரி இது போல் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம அரிசி பேக் வச்சுக்கலாங்க. அரிசி பேக் நம்ம வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நைட்டி துணி எடுத்துக்கலாங்க. மேல் பக்கம் நல்ல பக்கமாக நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அரிசி பேகு மேலே இன்னொரு துணி நீங்கள் போட்டு 4 பக்கம் சுருக்கம் இல்லாமல் நல்லா நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம துணி வச்சுருக்கோம், அதுக்கு மேலே அரிசி பை, அதுக்கு மேலே துணி வச்சுருக்கோம். இதே போல் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 4 பக்கமும் சின்னதாக மடித்து நல்லா ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து நீங்கள் ஃபோல்டு பண்ணிவிட்டு ஊசி நூல் வச்சு நம்ம பெரிய பெரிய தையலை தைச்சி எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் தையல் போட்டுமே எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் ஊசி நூல் வச்சு நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. தைச்சி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு இன்னும் நீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. இந்த டிப்ஸு எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம நிறைய பொருட்களில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் அடுக்க இடமும் இருக்காது. அதே போல் ஷெல்ஃபு, ஸ்டாண்டு கூட நம்ம வீட்டில் எதுவுமே இருக்காது இல்லையா. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பாத்ரூம் எல்லாமே கழுவி வச்சதுக்கப்புறம் இந்த துணி மேலே நம்ம அடுக்கி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம அடுக்கிக்கும் போது நமக்கு பார்க்க நீட்டாகவும் இருக்கும். அதே சமயம் நமக்கு தண்ணி இருந்தாலுமே நமக்கு அந்த நைட்டி துணி நமக்கு அப்சர்வ் பண்ணிக்கும். தண்ணி நமக்கு கீழே இறங்கி போகாமல் இருக்குங்க. இதே போல் நம்ம நிறைய பாத்திரம் அடுக்கி வச்சுக்க முடியுங்க. உங்கள் வீட்டில் ஷெல்ஃபு, ஸ்டாண்டு, கோட்டை இல்லைனா கட்டாயமாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலவே இல்லாமல் இது போல் நம்ம வீட்டில் செஞ்சு பாத்திரம் நம்ம அடுக்கி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.